ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஃபயர் வித் ஆர்பி சேனல். நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, தற்போது ஜனவரி மாதமானது பிறந்திருக்க இந்த நிலையில் இந்த ஜனவரி மாதத்துடைய கிரக மாற்றத்தால் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் மீனம் ராசினியர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்துடைய கிரக மாற்றத்தால் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். மீனம் ராசி நேர்களுக்கு இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவா கண்டிப்பா இருக்க போகுது. இந்த ஜனவரி மாதம் 31க்குள் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது, பலவிதமான முன்னேற்றமான மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் அதே போல காத்திருக்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிறத மீனம் ராசி நேர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் படக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஸோ முதல்ல மீனம் ராசி நேர்களுக்கு கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களும் இந்த ஜனவரி மாதம் முழுவதும் என்ன மாதிரி ஒரு சூழலை இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல கிரகநிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ராசியில் ராகு, தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு, பஞ்சம ஸ்தானத்தில் சந்திரன் மற்றும் செவ்வாய், களத்திர ஸ்தானத்தில் கேது, பாக்கிய ஸ்தானத்தில் புதன், தொழில் ஸ்தானத்தில் சூரியன், லாபஸ்தானத்தில் சுக்கிரன், அயன சயன போகஸ்தானத்தில் சனி என உங்களுக்கு கிரக நிலைகள் இந்த மாதம் இப்படி தாங்க இருக்க போகுது. அதே போல கிரக மாற்றம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/1/2025 அன்று புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார். அதே போல 14/1/2025 அன்று தொழில் ஸ்தானத்தில் இருந்து சூரியன் லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 18/1/2025 அன்று பஞ்சமஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார். கடைசியாக பார்த்தீங்கன்னா 28/1/2025 அன்று அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு மாறுகிறார். ஸோ கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களும் மீனம் ராசினியர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் 31 வரைக்கும் இப்படி தாங்க இருக்க போகுது. அதே போல இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். மீனம் ராசியில புரட்டாதி 4ஆம் பாதம் மற்றும் உத்திராடாதி நட்சத்திரம், அதே போல ரேவதி நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்துல பிறந்த நேர்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன பலன் காத்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. மீனம் ராசி நேர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் 31 வரைக்கும் பார்க்கும் பொழுது நல்ல பலன்களை அனுபவிக்க போகக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த காலம் உங்களுக்கு நற்பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமா கண்டிப்பா இருக்கலாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் உங்க கைக்கு வந்து சேரலாம். நண்பர்களால் பார்த்தீங்கன்னா காரிய அனுகூலம் உங்களுக்கு ஏற்படும். அதே போல சுக்கிரனின் சஞ்சாரத்தால் எல்லா வித வசதிகளும் உங்களுக்கு கிடைக்கலாம். தேடி போனதும் தானாகவே வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கிறது. உங்களுக்கு அறிவுத்திறன் அதிகரிக்கும். நெருக்கமானவர்களுடன் இனிமையாக பேசி பொழுதை கழிப்பீர்கள். மனோ தைரியம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா உங்களுக்கு கூடலாம். இதனால மீனம் ராசி நேயர்களின் மீது மதிப்பு அதிகரிக்கும். உங்களுடைய தொழில் வியாபாரத்தை பார்க்கும் பொழுது சிறப்பான முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம். வாடிக்கையாளர்கள் மத்தியில் உங்கள் மீது மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பா அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மீனம் ராசி நேயர்களுக்கு சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டை பெறுவீர்கள். சில நேயர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள் உங்க வாழ்க்கைக்கு கிடைக்கலாம். பணியில் பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு இருக்கலாம். இதனால மீனம் ராசி நேயர்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் கண்டிப்பா அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி கூடலாம். பிள்ளைகளின் கல்வியில் கூடுதல் கவனம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா தேவைங்க. தங்க நகை சேரும் காலகட்டமா இந்த ஜனவரி மாதம் மீனம் ராசி நேயர்களுக்கு இருக்கலாம். பெண்களுக்கு நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை இந்த நேரத்தில் செய்து முடிக்கலாம். இதனால மதிப்பும் மரியாதையும் வரலாங்க. கலைத்துறையில இருக்கக்கூடிய மீன ராசி நேயர்களுக்கு போட்டிகள் நீங்கலாம். உங்களுக்கு பக்கபலமாக ஒருவரது உதவிகள் கிடைக்கலாம்.
முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களுக்கு ஆதரவு கிடைக்குங்க. உங்களுடைய சாதுரியமான பேச்சால் ஆதாயம் உங்களுக்கு ஏற்படலாம். பண வரத்து கண்டிப்பா அதிகரிக்கும். காரிய தடைகள் இந்த காலகட்டத்தில் நீங்கலாம். இதனால உங்களுக்கு செல்வமும் சேரலாம், செல்வாக்கும் அதே போல உயரலாம். அடுத்ததாக மீன ராசியில இருக்கக்கூடிய அரசியல் துறையை சேர்ந்தவர்களுக்கு பார்க்கும் பொழுது வாழ்க்கை தரம் உயர்வதற்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு கைகூடலாம். நெருக்கமானவர்களுடன் மகிழ்ச்சியான பொழுதை செலவழிப்பீர்கள். முன்பின் யோசிக்காமல் எதையாவது பேசி விடக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கிறது. அதனால கவனமுடன் செயல்படணும் அப்படின்னு சொல்லலாம். இதனால உங்களுக்கு வீண் மனஸ்தாபம் ஏற்பட்டு இருக்கலாம். வழக்கத்தை விட செலவுகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும். மீன ராசியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி 31 வரைக்கும் கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ இந்த மாதம் மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான மாதமா கண்டிப்பா உங்களுக்கு இருக்கலாம். அடுத்ததாக மீனம் ராசியில புரட்டாதி 4ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த ஜனவரி 31 வரைக்கும் என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நண்பர்களிடம் கவனமாக பேசி பழகுவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதுங்க. உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லதாக இருக்கலாம். வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும். அதே நேரத்தில் சரக்குகளை அனுப்பும் போது அதிக கவனத்துடன் செயல்படணும். அதே போல உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மீன ராசி நேயர்களுக்கு உயர் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லதுங்க. அடுத்ததாக மீனம் ராசியில உத்திராடாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் 31 வரைக்கும் உங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் நீங்க எதிலும் எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு நன்மையை தருங்க. தேவையற்ற மன சஞ்சலம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டாகலாம். அதனால பாத்தீங்கன்னா எந்த ஒரு வேலை பற்றியும் அதிகம் யோசிப்பதை நீங்க தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுங்க. திடீர் பண தேவை இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டாகலாம். அதனால பண ரீதியான சிறு கஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்பட்டு நீங்கலாம். இந்த காலகட்டத்தில் நீங்க பணத்தை செலவு செய்யும் போது நிதானமாக யோசித்து செய்யலாங்க. சோ இந்த நேரத்தில் நீங்க ஆடம்பரமா செலவு செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பண ரீதியான சில கஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். இந்த மாதிரி பண ரீதியான கஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய ஆடம்பர செலவை நீங்க குறைத்துக் கொள்ளலாம். தேவையான செலவுகளை இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யும் பொழுது பண ரீதியான கஷ்டங்கள் குறைவதற்கு அதிக வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. பெரிய அளவுல பண ரீதியான கஷ்டங்கள் இந்த நேரத்தில் ஏற்படாது. ஏதாவது ஒரு சிறு விஷயத்தில் சிறு காலகட்டத்தில் ஒரு பிரச்சனை உங்களுக்கு ஏற்படலாம். நீங்க கவனமா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளை கண்டிப்பா தவிர்க்கலாம். அடுத்ததாக மீனம் ராசியில ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த ஜனவரி 31க்குள் பார்க்கும் பொழுது வெளியூரில் இருந்து வரும் கடிதங்கள் மூலம் மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கிடைக்கலாம். உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்களில் வீண் இடையூறுகள் ஏற்பட்டு நீங்கலாம். அதே போல இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் தாமதம் ஏற்படலாம். ஸோ இந்த நேரம் உங்களுக்கு எந்த விஷயம் செய்தாலும் கொஞ்சம் தாமதமாக உங்களுக்கு கிடைக்கலாங்க. ஸோ மீனம் ராசி நேயர்களுக்கு இந்த ஜனவரியில் என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு கோவிலுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையலாம். எந்த கோவிலாக இருந்தாலும் சரிங்க, இந்த மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்த செய்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் பிறக்கலாம். இதனால உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கூட கிடைக்கலாம். முடிந்த அளவுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ மீன ராசி நேயர்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் பார்த்தீங்கன்னா 28 மற்றும் 29. உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் பார்த்தீங்கன்னா 21 மற்றும் 22. ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல மீனம் ராசி நேயர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்துடைய கிரக மாற்றத்தால் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
அதனால மீன ராசி நேயர்கள் நம்ம சேனல்ல பார்க்கும் பொழுது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.